அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2 குரூப் 4க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ரீ பேட்ச் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸஸ் டெஸ்ட் இது எல்லாமே எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, இப்போ தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த எக்ஸாமுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் தான். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குரூப் 4 அதே போல் குரூப் 2. ஸோ அது ரெண்டு எக்ஸாமுக்கும் தேவையான டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதே போல் அதற்கான ஸ்டடி பிளான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். நம்ம இந்த பேட்ச் எப்படி கொண்டு போக போகிறோம், பேட்சஸ் எப்படி இருக்கும், என்னென்ன வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ண போகிறோம், எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட்டாக இப்போ வரக்கூடிய எக்ஸாம் 2026 வரக்கூடிய எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ்க்கும் இந்த குரூப் 4க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டு எக்ஸாமும் ஒரே டைம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெலகிராம்க்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருவேன். அந்த டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மெயினாக வந்து உங்களுக்கு டெலகிராமில் என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் டெலகிராம் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு ஒரு 2 டேஸில் நான் டெலகிராமுக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலகிராமில் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ வீடியோஸ், இந்த ஃப்ரீ வீடியோஸும் வந்துடும். அதே போல் படிக்க வேண்டிய ஸ்டடி பிடிஎஃப் இது எல்லாமே டெலகிராமில் அப்டேட் பண்ணிவிடுவோம். படிக்க வேண்டிய ஸ்டடி பிடிஎஃப் டெலகிராமில் அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஆப்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டு டெய்லி நடக்கும். ஃப்ரீ டெஸ்ட்டு டெய்லியுமே இருக்கும். யூடியூப்லேயும் உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். இது வந்து 2 ஃபார்மேட்டில் இருக்கும். ஒன்று கொஷின்ஸு, இன்னொன்று கிளாஸு. சரிங்களா? இது தனியாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத தனியாக நான் அப்டேட் பண்ணுறேன். யூடியூப்பில் கொஷின்ஸ் தனியாக இருக்கும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஷின்ஸை பார்க்கும்போது எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி படிக்கணுன்றது தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ் பார்க்கும்போது நம்ம படிக்க வேண்டிய கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பிடிஎஃப், நான் கிளாஸ் எடுத்த பிறகு நீங்கள் பிடிஎஃபை ரெஃபர் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆப்பில் இது ரேண்டமாக இருக்கக்கூடிய டெஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நான் ஆல்ரெடி இங்கே யூடியூப்பில் கொடுக்குறேன் இல்லையா, அந்த கொஷின்ஸே நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள். சரிங்களா? என்ன மார்க் வாங்குறீங்க, 20 கொஷின் இருக்குது அப்படின்னா டெய்லி 20 கொஷின் அடிக்கலாம். அப்போ 5 நாளில் 100 கொஷின் ஆகிடும். சரிங்களா? 10 நாளில் 200. இந்த மாதிரி டெய்லியுமே வந்து ஃப்ரீ டெஸ்ட்டை ரேண்டமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தனியாக இருக்கும். சரியா? இது உங்களுக்கு வெப்சைட்லேயும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு எங்கே ஓகேவாக இருக்கோ அங்கே எழுதுங்க. சரிங்களா? பட் கம்பல்சரி டெலகிராமில் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது டெய்லியுமே அப்டேட் ஆகும். டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பிளான் வந்து தமிழ் மீடியமுக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். டெலகிராம் சேனல் கொடுத்துட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே சொல்லிவிட்டு உங்களுக்கு பிளான் பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம இந்த பிளானை எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதும் நான் சொல்லிடுறேன். கம்ப்ளீட் பிளான் உங்களுக்கு இருக்கும். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தமிழுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே நான் தான் கொடுக்க போகிறேன். தமிழுக்கான கொஷின்ஸ் எல்லாமே நான் தான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸ்டடி பிடிஎஃப்பும் உங்களுக்கு டெலகிராம்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கான போர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறோமோ அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டாக இருக்குது, இது கம்ப்ளீட்டாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், சும்மா டெஸ்ட்டு தான் இருக்குது, பிடிஎஃப் தான் இருக்குது, சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வர வேண்டாம். ப்ராப்பராக அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் ஃபைனலாக எழுதக்கூடிய எக்ஸாமில் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியன்றது உங்களுக்கே தெரியும். அதுதான் ரேங்கை டிசைட் பண்ண போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு டெஸ்ட்டும் ரொம்ப சீரியஸாக எடுத்து மெனக்கெட்டு படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மேக்ஸிமம் எஃபோர்ட் என்ன போட முடியுமோ அதை போட்டு படிங்க. சரிங்களா? அப்புறம் டெஸ்ட்டு எழுதுங்க. டெஸ்ட்டில் என்ன மார்க் வாங்கினாலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 90% வாங்கியிருக்கலாம், இல்லை 80% வாங்கியிருக்கலாம், 100% கூட வாங்கியிருக்கலாம். அது வந்து நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அது போக மீதி என்ன தப்பு பண்ணியிருக்குமோ அந்த தப்பை எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அதுதான் அடுத்த டெஸ்ட்டுக்கு நமக்கு கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டுமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த டாப்பிக்கு போயிடணும். சரிங்களா? அடுத்த டாபிக், நெக்ஸ்ட் டாபிக் என்னவோ அந்த டாப்பிக்கு போயிடணும். அதை விட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டாப்பிக்லேயும் இருக்கக்கூடாது. நான் மறுபடியும் வந்து டாபிக் 1ல் போகிறேன்,
ஐ மீன் டார்கெட் 1க்கு போய் நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 15 டார்கெட் இருக்குது அப்படின்னா டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3லேயே இருப்பாங்க. அது தாண்டி போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் கழிச்சு திரும்ப திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறது, திரும்ப திரும்ப புதுசாக படிக்கிறது. அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு டார்கெட் முடிச்சிட்டோமா அது 80% ஓகே, அடுத்து 90%, அடுத்து டார்கெட் 3 70%, முடிஞ்ச வரலையும் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 70 to 80% கவர் பண்ணுங்கள் போதும். எல்லாருமே அதை தான் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம படிக்கிற ஒரு 10,000 கேள்விகள் இருக்குது அப்படின்னா 10,000 எக்ஸாமுக்கு வர போகிறது இல்லை, 200 கொஷின் தான். தமிழா 100 கொஷின் தான். சரிங்களா? அப்போ இதுலேருந்து நமக்கு வந்தால் தான் நம்ம எழுத போகிறோம். பட் நம்மளுடைய மேக்ஸிமம் எஃபோர்ட்டுக்காக நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 70 to 80% கவர் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை முடிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு மூவ் ஆகுங்க. அப்போ தான் நம்ம கம்ப்ளீட் சிலபஸை முடிக்க முடியும். ஃபுல் சிலபஸை முடிக்கிறதுக்கு அப்போ தான் பிளான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஃபுல் சிலபஸை முடிக்கணுன்றது உங்கள் மைண்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், தமிழுக்கு நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? தமிழுக்கான டார்கெட் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளான் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம கொண்டு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தமிழுக்கு என்ன பண்ணணும், தமிழுக்கு டெலகிராமில் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அதே தமிழுக்கான யூடியூப் கிளாஸும் அப்டேட் பண்ணுறேன், ஃப்ரீ டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணுறேன், ஸ்டடி பிடிஎஃப்பும் அப்டேட் பண்ணுறேன். சரியா? இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்க போது, எதுக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கும், தனியாக வீடியோ கிளாஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப் ஃபாலோ பண்ணி ரெகுலராக நான் இத்தனை நாள் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு நம்ம போடக்கூடிய டெலகிராமுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்கல, இன்னும் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. சரிங்களா? உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கீழே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கு தான். சரிங்களா? எஸ்சிஆர்டி புக்ஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. புக்ஸ் இல்லை நான் பிடிஎஃப்லேயே படிக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. பட் அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். சரிங்களா? நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரையும் ஹார்ட் காப்பி இருந்தால், ஸ்கூல் பசங்கிட்ட புக் இருந்தால் அதையும் கலெக்ட் பண்ணி படிங்க. சரியா? இப்போ நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. நான் டெலகிராம் சொல்லியிருக்கேன், அதே போல் ஆப் சொல்லியிருக்கேன், பிளான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? பிளான் வந்து 2 டேஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமும் 2 டேஸில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? நமக்கு இருக்கக்கூடியது இன்னும் ஒரு 120 டேஸ் டைம் இருக்குது குரூப் 2க்கு. சரிங்களா? ஒரு 10 நாள் இங்கே அங்கே விட்டுட்டோம் அப்படின்னா கூட ஒரு 120 டேஸ், 4 மாதம் டைம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் நமக்கு குரூப் 4க்கு டைம் இருக்குது. சரிங்களா? டிசம்பர் எண்டு அப்படின்னு வச்சுட்டா கூட ஒரு 6 மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம், இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்முடைய மேக்ஸிமம் டைம். இப்போ நமக்கு இன்னொரு டவுட், ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அந்த சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படின்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கு மேலேயும் குரூப் 4க்கான தமிழ் சிலபஸ் மாறுமா மாறாதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே படிங்க. புக்கில் எது இதெல்லாம் கவர் ஆகுமோ அது எல்லாமே படிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்தால் பார்க்கலாம். சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் தனியாக அப்டேட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுறேன். எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம், இது எல்லாம் இன்ட்ரோ நான் கொடுத்துட்டேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டேன். அதில் என்னென்ன ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், டெலகிராம் என்ன நேம் என்ன, எப்படி ஃபாலோ பண்ணணும், அதில் எப்படி ஃபஸ்ட்டு பிளானுக்கான பிடிஎஃப் என்ன, ஃபஸ்ட்டு பிளானுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், இது எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பெய்டுக்கான பெய்டு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அது தனியாக இருக்கும். இது வேறு அது வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? பெய்டு டெஸ்ட் பேட்சோ வீடியோ கிளாஸோ இல்லை ஆஃப்லைன் கிளாஸோ புக்ஸோ வேணுன்றவங்க தனியாக கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.